a minus b the whole square. இதோட ஆன்சர் என்ன? a square plus b square okay minus 2ab. ஓகே, இது இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா a square minus 2ab plus b square அப்படியும் எழுதிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இது அதே மாதிரி தான், முன்னாடி என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணி இதே ஆன்சர் வருதான் செக் பண்ண போகிறோம். இதே ஆன்சர் தான் வரும், இருந்தாலும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், அதனால தான். சரி, இப்போ a minus b the whole square, இதை எப்படி பிரித்து எழுதலாம்? a minus b into a minus b. ஓகே, இப்போ இதை வழக்கம் போல மல்டிபிள் பண்ணலாம். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் a into a square. ஓகே, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் a into b ab. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் b into a ba. மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ் b into b b square. சரி, ஓகே. இப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸா? ஆமாம். இப்போ இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? சப்ராக்ட் இருக்கு, சப்ராக்ட் தான் பண்ணணும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். அப்போ என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிட்டு எந்த சைன் எடுத்து போடணும்? பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும், அவ்வளோதான். சரியா? இங்கே பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ ஏபி ப்ளஸ் ஏபி 2ab 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ புரிஞ்சுச்சா எப்படி இதுக்கு இந்த ஆன்சர் வந்ததுன்னு?